சர்ச்சைன்னு சொல்கிறத விட வளர்ச்சியின் உச்சகட்டம் சொல்லலாம்ப்பா. யாரோட வளர்ச்சி சார்? நம்மளோட வளர்ச்சி தான், என்னோட வளர்ச்சி தான். ஆக்சுவலாக என்ன சொல்ல வருது, நின்னா குற்றம், நடந்தா குற்றம், இதை பண்ணா குத்தம், அதை பண்ணா குத்தம். அவங்க சொல்கிறதெல்லாம் பாருங்களேன், எல்லாம் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். அவரோட கம்பேர் பண்ணுறாரு, இவரோட கண்ட்ரார், இது என்னமோ பெரிய கொலை குற்றமா. அவங்களுக்கும் அப்படி சொல்ல வேண்டியதானே? அவங்கள எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்கல்ல. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் அவரை மாதிரி பண்ணுறேன், இவரை மாதிரி நடிக்க போகிறேன், அவர் ஸ்டைலில், அவங்களெல்லாம் விட்டுறாங்க. ஆனால் ரீக்ரியேட் தானே பண்ணுறீங்க, புதுசாக எது ட்ரை யாருப்பா சொன்னது? நான் அது நிறைய சொல்லியும் நிறைய பேர், அதான் ஒரு மனிதரோட வளர்ச்சி எந்த மனிதனுக்குமே அக்செப்ட் ஆகாது. ஸ்கூல் லைஃப், காலேஜ் லைஃப்லேயே நானும் ஓன் ஹிஸ்ட்ரி தான். சாதாரண மனிதரால் ஐ ஆம் நாட் ஏ யூடியூபர், ஐ ஆம் நாட் ஏ இன்ஃப்ளூயன்ஸ். குறைஞ்ச காலத்தில் மக்கள்கிட்ட ரீச் ஆயிருங்கப்பா. இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட் வீடியோ, அதாவது என்னோட ஆக்டிங் வீடியோ போட ஆரம்பித்தேன். இன்ஸ்டாலேருந்து டிவி சேனல்லேருந்து ட்விட்டர், எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மு, கடைசியில் பிக் ஸ்க்ரீன் முடிய வந்து 5 படத்தில் நடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ யாருக்கும் அந்த வளர்ச்சி தாங்க முடியல, பொறுக்க முடியல. இது எல்லாமே கலைத்தாய் கொடுத்த அருள். சும்மா நின்னா குத்தம், நடந்தா குத்தம், அதை பண்ணா குத்தம். என்னப்பா உங்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்களான்னு கேட்குற அருள் சொல்ல முடியாதுல்ல, அது உண்மை தானே. எவ்வளோ பேர் இருந்தாலும் குறிப்பிட்ட சிலருக்கு வந்து கடவுள் அந்த அனுகிரகத்தை கொடுக்குறாருலப்பா.